இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கிள்ளி வளவனும் கிளி தேவதைகளும். வாங்க கதைக்குள்ள போகலாம். உறையூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல கிள்ளி வளவன்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே நல்லவர், அன்பானவர். அது எல்லாத்தையும் மீறி ரொம்பவே இரக்க குணம் உடையவர். பெருசா அவருக்கு சொத்து சுகம்னு எதுவும் இல்லாட்டாலும் இருக்க ஒரு சின்ன வீடு, சொந்தமா விவசாயம் செய்யறதுக்கு அரக்காணி நிலம், அழகான அன்பான மனைவி, பாசமான பசங்கன்னு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாவே அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல 2 கிளி தேவதைகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட பெயர் அலர், மலர். கடுமையான தவம் செஞ்சதால அவங்களால விருப்பமான மனித ரூபத்தை எடுக்க முடியற சக்தி படைச்சவங்க அவங்க 2 பேரும். 2 கிளி தேவதைகளும் ரொம்ப நெருங்கின தோழிகள். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சுட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் அவங்க கிளி உருவத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது இலைப்பாடுறதுக்காக உறையூர்ல இருந்த ஒரு மரத்துல 2 பேரும் தங்குறாங்க. அப்ப அந்த ஊர் ஆட்கள் கிள்ளி வளவனை பத்தி ரொம்ப உயர்வா பெருமையா பேசிக்கிட்டு இருந்ததை அந்த 2 கிளிகளும் கேக்குறாங்க. இந்த 2 கிளிகளுக்கு தான் ரொம்ப குறும்பாச்சே. 2க்கும் அந்த கிள்ளி வளவனை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசை வருது. உடனே அவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற இடத்துக்கு 2 பேரும் பறந்து போறாங்க. அப்பதான் கிள்ளி வளவன் தன்னோட வயல்ல இருந்து வேலையை முடிச்சுக்கிட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டே இருந்தார். இத பார்த்ததும் அலருக்கு ஒரு யோசனை தோணுது. தன்னோட திட்டத்தை மலர்கிட்ட சொல்லிட்டு அடுத்த செகண்டே ரொம்ப வயசான பாட்டி மாதிரி உருவத்துல மாறிட்டு தள்ளாடி தள்ளாடி கிள்ளி வளவன் போற வழியில போறாங்க. மலர் ரொம்ப ஆர்வத்தோட என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக அப்படியே மேல பறந்தபடி அவங்க பின்தொடர்ந்து போறாங்க. தள்ளாடி தள்ளாடி நடந்துகிட்டு இருக்கிற பாட்டி ஒரு கட்டத்துல மயங்கி விழுகிற மாதிரி போக பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்த கிள்ளி வளவன் அவசரமா அந்த பாட்டிய தாங்கி பிடிக்கிறார். அம்மா, என்னாச்சுமா? இந்த தள்ளாத காலத்துல நீங்க எதுக்காக இப்படி தனியா வந்தீங்க? ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறார் கிள்ளி வளவன். தட்டு தடுமாறி எந்திரிக்கிற பாட்டி உருவத்துல இருக்கிற அலர், அப்பா தம்பி ரொம்ப நன்றிப்பா. வயசானதுல எனக்கு கண்ணு அவ்வளவா தெரியாது. இப்பதான் எனக்கு தினக்கூலி கிடைச்சது. சாப்பிட இப்பதான் போறேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாப்பான்னு ரொம்ப பரிதாபமா கேக்குறாங்க அந்த பாட்டி. சும்மா கேட்டாலே உதவி பண்றவர் கிள்ளி வளவன். இப்படி ஒரு வயசான பாட்டி அவங்க கேட்டதுக்கு அப்புறம் உதவி பண்ணாம போவாரா என்ன? உடனே பாட்டி கிட்ட, என்னம்மா உதவி வேணும் சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன்னு சொல்றார் கிள்ளி வளவன். ஒன்னும் இல்லப்பா, எனக்கு கொடுத்த கூலியை உனக்கு தரேன். அதை வச்சு எனக்கு கொஞ்சம் சாப்பிட பலகாரமும் என்னோட பேரனுக்கு பலகாரமும் வாங்க என பக்கத்துல ஏதாவது கடைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? உனக்கு புண்ணியமா போகும்பான்னு கேக்குறாங்க அந்த பாட்டி. அதை கேட்ட கிள்ளி வளவன், இந்த சின்ன உதவிக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய வார்த்தை? நீங்க இங்கேயே இருங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றார். அப்படியாப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற சுருக்கு பைய எடுக்கிறாங்க. அதை பார்த்த கிள்ளி வளவன், காசெல்லாம் வேண்டாம் பாட்டி, நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த காசை வாங்க மறுக்க அதை கேட்ட பாட்டிக்கு அது சரியா படல. அப்பா, நான் கால் வயிறு கஞ்சினாலும் என்னோட சுய சம்பாத்தியத்துல குடிக்கிறோம்னு ஆசைப்படுறவ. நீ என்னோட காசுல எனக்கு பலகாரம் வாங்க மாட்டீனா நீ எனக்கு பலகாரமே வாங்கி கொடுக்க வேணாம்னு கொஞ்சம் கோபமாவே சொல்றாங்க அந்த பாட்டி. அந்த பாட்டியோட சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக, சரி பாட்டி நீங்க காசு கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றார் கிள்ளி வளவன். அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமும் திருப்தியுமா பாட்டி தன்னோட சுருக்கு பையில இருந்த காசை எடுத்து கிள்ளி வளவன் கிட்ட கொடுக்கறாங்க. அந்த காசை வாங்கின கிள்ளி வளவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில என்ன பேசுறதுன்னே தெரியாம ஒரு கணம் திகச்சு நிக்கிறார் கிள்ளி வளவன். ஏன் திகச்சு போனாருன்னு தானே கேக்குறீங்க? ஏன்னா அந்த பாட்டி காசுன்னு கொடுத்தது கூழாங்கல்ல. அடுத்த கணம் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு, சரி பாட்டி நான் போய் பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறார் கிள்ளி வளவன். அவர் போனதுக்கு அப்புறமா கிளி வடிவுல இருக்கிற மலர் பாட்டி வடிவுல இருக்கிற அலர்கிட்ட, என்னடி இது, நாம கூழாங்கல்ல காசுன்னு கொடுத்தும் ஒரு வார்த்தை கூட பேசாம வாங்கிட்டு போறானே, உண்மையிலேயே இவன் அவ்வளவு நல்லவனான்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. அதுக்கு அலர், பலகாரம் வாங்குறதுக்கு என்ன காசு ஆக போகுது, அதனாலதான் வாங்கிட்டு போயிருப்பான். இவன் எவ்வளவு நல்லவங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு அலர் முடிவா சொல்ல அதுக்கு மலரும் ஒத்துக்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய பையில நிறைய பலகாரத்தோட அங்க கிள்ளி வளவன் வந்து அந்த பைய பாட்டி கிட்ட கொடுத்துட்டு, பாட்டி என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் பலகாரம் வாங்கினேன், ஆனா ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால உங்க பேரனுக்கு என்னோட சார்பா கொடுங்கன்னு சொல்லி அந்த பைய கொடுக்கறார். தான் மேல பரிதாபப்பட்டு தான் கொடுக்கறாருன்னு அலருக்கு நல்லாவே விளங்குது. ஆனா அவர் சோதிச்சு பார்க்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறத மறக்க முடியுமா என்ன? ரொம்ப நன்றிப்பா, நீ எனக்கு பண்ணின உதவிக்கு ரொம்ப நன்றி. உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு என்னோட மனசு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற சுருக்கு பையை எடுத்து கிள்ளி வளவன் கிட்ட, இதை நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்கறாங்க. முதல்ல அதை வாங்க மறுக்கணும்னு நினைக்கிற கிள்ளி வளவன் அதுக்குள்ள வெறும் கூழாங்கல்லு தானே இருக்கு, அதை மத்தவங்க கிட்ட பாட்டி கொடுத்து அந்த உண்மை பாட்டி கிட்ட தெரிஞ்சா
அவங்க மனசை வருத்தப்படும்னு நினைச்சு மறுக்காம அந்த சுருக்கு பைய வாங்கிக்கிறார். பாட்டி, உங்க வீடு எங்க இருக்கு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்ல, அதுக்கு பாட்டி, இல்லப்பா நீ போப்பா, என்னோட பேரன் வரேன்னு சொல்லி இருக்கான், அவன் வந்ததும் அவனோட நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், உனக்கு ஏற்கனவே ரொம்ப தாமதமாயிடுச்சு, நீ கிளம்புன்னு சொல்றாங்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி, இனிமே நீங்க வேலை பார்த்துட்டு தினக்கூலி வாங்கும் போது உங்க பேரனையும் கூட்டிட்டு போங்க, உங்க எஜமான் கிட்ட கரெக்டா எண்ணி பார்த்து உங்க பேரனை வாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் கிள்ளிவளவன். வீட்டுக்கு போன கிள்ளிவளவனை தங்களோட சுய உருவல பின்தொடர்ந்து போறாங்க அலரும் மலரும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்த பலகாரத்தை பிள்ளைக கிட்டையும் மனைவி கிட்டையும் கொடுத்துட்டு கை காலையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட உட்காரார். ராத்திரி சாப்பிட்ட பிறகு தன்னோட மனைவி கிட்ட அந்த பாட்டியை பத்தி சொல்லிட்டு, யாரோ அந்த பாட்டியை ஏமாத்தி இருக்காங்க, அடுத்த தடவை பார்த்தா யாருக்கிட்ட அவங்க வேலை பார்க்கறாங்கன்னு பார்க்கணும், வயசான ஒரு பாட்டியை ஏமாத்த எப்படிதான் ஒருத்தருக்கு மனசு வந்ததோன்னு ரொம்ப வருத்தமா சொல்ல, அவருக்கு அவங்களோட மனைவி ஆறுதல் சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அலருக்கு உண்மையிலே கிள்ளிவளவன் நல்லவர் தான்னு தோணுது. மலர்கிட்ட, மலர் இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, நாம ஏன் இவரை சோதிக்கணும் அப்படின்னு கேக்குது. அதுக்கு மலர், ஏன் அலர் இப்படி டபாக்குன்னு மனசு மாறிட்ட, நாம என்ன அவருக்கு கஷ்டமா கொடுக்க போறோம், சோதிச்சு பார்க்க போறோம், நல்லவரா இருந்தா நல்லது பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நாம நினைச்சது சரிதான்னு முடிவு பண்ணிட்டு போக போறோம், இதுல என்ன இருக்குன்னு சொல்ல, அலருக்கும் அது சரின்னு தோண 2 பேரும் அங்கேயே தங்கி நடக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகாலை ஒரு 3 மணி வாக்குல திடீர்னு சமையலறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்க கிள்ளிவளவன் எந்திரிச்சு பார்க்கறார். ஆனா அந்த சத்தம் அவருக்கு மட்டும்தான் கேட்ட மாதிரி மனைவியோ பிள்ளைகளோ எந்திரிக்கவே இல்லை. சரி, என்ன சத்தம்னு பார்க்கறதுக்காக சமையலறைக்கு போய் பார்த்தா அந்த பாட்டி கொடுத்த சுருக்கு பையில இருந்து குட்டியா ஏதோ ஒன்று மினுமினுக்குது. கூழாங்கல்ல எப்படி ஜொலி ஜொலிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை தொட கிள்ளிவளவன் போக, திடும்னு அந்த பையுக்குள்ள இருந்து ஒரு தங்கக்கல்லு மேல பறந்து அவரோட கண்ணு முன்னால வந்து நிக்குது. இதை பார்த்த கிள்ளிவளவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதை விட என்ன ஆச்சரியம்னா, அடுத்த செகண்டே அந்த கல்லு கிள்ளிவளவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. கிள்ளிவளவா, பயப்படாத, நீ கைமாறு கருதாம அந்த வயசான பாட்டிக்கு உதவி செஞ்ச, அது சாதாரண பாட்டி இல்ல, ஒரு தேவதை. உன்னோட நல்ல மனசுக்காக அந்த தேவதை கொடுத்த வரந்தான் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி. உனக்கு எவ்வளவு நிலம் வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்கறேன். இந்த ஊரையே, இந்த உலகத்தையே கூட என்னால கொடுக்க முடியும், கேளு, நான் தர தயாரா இருக்கேன்னு சொல்லுது அந்த கல்லு. அதை கேட்ட கிள்ளிவளவன் கொஞ்சம் கூட யோசிக்காம, தேவி, அந்த பாட்டி ஒரு தேவதைன்னு நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு எந்த நிலமும் வேண்டாம், என்னோட குடும்பம் தங்குறதுக்கு போதுமான வீடு இருக்கு, நாங்க உழைச்சு சாப்பிட்றதுக்கு அரக்காணி நிலம் இருக்கு, எனக்கு அதுவே போதும், வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லி வணங்குறார் கிள்ளிவளவன். அதை கேட்டதும் மின்னிக்கிட்டு இருந்த கல்லு சாதாரண கல்லா மாறி தரையில விழுந்துடுது. அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு கிள்ளிவளவன் தூங்க போயிடுறாரு. அடுத்த நாள் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தவருக்கு அந்த கல்லை பத்தி மறந்தே போயிடுது. சாப்பிட்ட பிறகு ராத்திரி படுத்து தூங்க போயிடுறார் கிள்ளிவளவன். முந்தின நாள் நடந்த மாதிரியே அன்னைக்கும் அவர் காதுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சவருக்கு நேத்து நடந்தது ஞாபகம் வர யோசனையோட அந்த சுருக்கு பை இருக்கிற சமையல் அறைக்கு போறார். அங்க திரும்ப அந்த சுருக்கு பைக்குள்ள இருந்து மின்மினி பூச்சி மாதிரி ஏதோ எரியுது. என்னடா நேத்தும் இப்படித்தானே இருந்ததுன்னு யோசிச்சுட்டு நேத்து எடுத்து வச்ச கல்லை பார்த்தா அந்த கல்லு நார்மலா அங்கேயே இருக்கு. திரும்பி நேத்து நடந்த மாதிரியே அந்த பைக்குள்ள இருந்த ஒளி வெளியே தங்க கல்லா வந்து அந்த கல்லு பேச ஆரம்பிக்குது. கிள்ளிவளவா, நீ எங்களோட தேவதைக்கு பண்ணின உதவிக்கு கைமாறா எங்க தேவதை உனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. நான் பொண்ணுக்கு அதிபதி, உனக்கு எவ்வளவு பொண்ணு வேணும்னாலும் சொல்லு, நான் அதை தரேன், நீ கேட்கறதுக்கு அளவே கிடையாது, எவ்வளோ வேணும்னாலும் கேளுன்னு சொல்லுது அந்த தங்கக்கல். அதை கேட்ட கிள்ளிவளவன் சிரிச்சிட்டு, தங்கக்கல்லே, எனக்கு தேவையான பொண்ணும் பொருளும் என்கிட்ட இருக்கு, இதுக்கு மேல எனக்கு தேவையானதை சம்பாதிக்கிற உடல் வலிமையும் மன வலிமையும் முயற்சியும் என்கிட்ட இருக்கு. என்னோட சுய உழைப்புல வராத பொண்ணும் பொருளும் என்னோடது கிடையாது, அது எப்ப வேணும்னாலும் போயிடும். அதனால அந்த நிலையில்லாத செல்வம் எனக்கு வேண்டாம், உங்க தேவதைக்கு என்னோட நன்றியை மட்டும் சொல்லுங்கன்னு அவர் சொல்ல, அந்த தங்க கல்லு நார்மல் கல்லா மாறி கீழே விழுந்துடுது. அதை எடுத்து ஜன்னல் பக்கமா வச்சுட்டு திரும்ப தூங்க போயிடுறார் கிள்ளிவளவன். படுத்தவர் கொஞ்ச நேரத்திலே தூங்கவும் செஞ்சிடுறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த 2 கிளிகளுக்கும் ஆச்சரியம் தாங்கல. அப்போ மலர் அலர்கிட்ட, என்ன அலர் இது, இவன் மண்ணுக்கும் மயங்கல பொண்ணுக்கும் மயங்கல, இப்படி ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்க முடியுமா என்னன்னு சொல்ல, அதை கேட்ட அலர், ஆமா, இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி இவர் உண்மையிலே நல்லவர் தான், தன்னோட உழைப்புல வர்ற செல்வந்தான் நிரந்தரம்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கார், இவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்னு சொல்லி புகழ, அதை கேட்ட மலர், என்னால இன்னும் நம்ப முடியல,
எதுக்கு மயங்காதவனும் நாம அடுத்து வைக்க போற சோதனையில கண்டிப்பா விழுந்துடுவான்னு சொல்ல, அதுக்கு அலர், இல்ல எனக்கு அப்படி தோணல, கண்டிப்பா அந்த சோதனையிலையும் கிள்ளிவளவன் தன்னோட உயர்ந்த குணத்தை நிரூபிப்பாரு, எனக்கு அப்படித்தான் தோணுது அப்படின்னு மலர் உறுதியா சொல்லுது. சரி, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராத்திரிக்காக 2 கிளி தேவதைகளும் காத்திருக்காங்க. முதல் நாள் நடந்த மாதிரி சத்தம் கேட்டு கிள்ளிவளவன் எந்திரிச்சு சமையல் அறைக்கு போக, அங்க இன்னொரு தங்கக்கல்லு அவரோட கண்ணு முன்னால மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த தங்கக்கல்லு, கிள்ளிவளவன், நீ உண்மையிலே உயர்ந்த மனிதன், மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படாதவன், ஆனாலும் என்னோட தேவி உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைச்சு என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே அழகான பெண்ணை நான் உனக்கு மனைவியா தர்றேன், மறுக்காம ஏத்துக்கோன்னு சொல்ல, ஒரு அழகான பெண்ணை அவரோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது அந்த கல். அந்த பொண்ணு பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அதை பார்த்து சிரிச்சிட்டு கிள்ளிவளவன் அந்த கல்லுக்கிட்ட, தங்கக்கல்லே, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், என்னோட மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் நான் தாயாவோ அல்லது தமக்கையாவோ தான் பார்க்கிறேன். எனக்கு கிடைச்சிருக்கிற மனைவி அழகுல மட்டும் இல்ல, ரொம்பவே சிறந்த குணவதி. அவளை தவிர நான் வேற யாரையும் என்னோட மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அதனால எனக்கு இந்த பெண் வேண்டாம், உங்களோட கருணைக்கு நன்றின்னு சொல்ல, அந்த கல்லு ஒளி இழந்து கீழே விழ, அந்த இடத்துல திடீர்னு அந்த 2 கிளி தேவதைகளும் காட்சி கொடுக்கறாங்க. கிள்ளிவளவா, நாங்க கிளி தேவதைகள், உன்னோட நல்ல குணத்தை பத்தி இந்த ஊர் புகழ்ந்ததை பார்த்து உன்னை சோதிக்க வந்தோம். முந்தா நேத்து நீ உதவன பாட்டி நான் தான். மண், பொன், பெண் எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்க நாங்க முன் வந்தும் நீ எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்ட. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கண்டிப்பா நாங்க செய்யறோம், மறுக்காம கேளு, நீ கேட்டே ஆகணும்னு அந்த தேவதைகள் சொல்ல, அதை கேட்ட கிள்ளிவளவன், உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு விவசாயி, எனக்கு தேவை தகுந்த காலங்கள்ல மழை பெஞ்சு நாடும் வீடும் செழிப்பா இருந்து மக்கள் மகிழ்ச்சியோட ஒற்றுமையா இருக்கணும், அதை நீங்க எனக்கு வரமா கொடுங்கன்னு சொல்றார். அதை கேட்ட அலருக்கும் மலருக்கும் கிள்ளிவளவன் மேல மதிப்பும் மரியாதையும் கூடிடுது. கிள்ளிவளவா, நீ கேட்டது மாதிரியே நடக்கும். உறையூர்ல தவறாம மழை பெஞ்சு இந்த நாடும் மக்களும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. ஆனாலும் உனக்குன்னு ஏதாவது செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம், உனக்காக ஏதாவது கேளுன்னு மலர் சொல்ல, அம்மா, எனக்கு தேவை எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அது போதுங்கிற மனசுதான். அந்த மனசு எப்பவும் என்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்கன்னு கேட்டுக்கிறார். அதை கேட்ட கிளி தேவதைகள், இப்படிப்பட்ட நல்லவனை பாக்குற புண்ணியம் தங்களுக்கு கிடைச்சதேன்னு பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. கிள்ளிவளவன், உன் மனம் போல உன்னோட வாழ்க்கை அமையும்னு சொல்லிட்டு அவனையும் அவனோட குடும்பத்தையும் அந்த ஊரையும் ஆசீர்வதிச்சுட்டு அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க கிளி தேவதைகள் 2 பேரும். இதுதாங்க கிள்ளிவளவனும் கிளி தேவதைகளோட கதை. மீண்டும் அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.